ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியமில் டீ கடையில் அப்புறம் கடைகளில் கிடைக்கக்கூடிய பட்டர் பிஸ்கெட் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் இந்த பிஸ்கெட் செய்ய எந்த விதமான பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அது மாதிரி யூஸ் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி அவன் யூஸ் பண்ண போகிறதில்ல. 3 பொருட்கள் மட்டும் வச்சு இந்த பிஸ்கெட்டை அருமையாக சூப்பராக முறுமுறுன்னு எப்படி செய்கிறது அப்படின்றது பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதுக்கு தேவையான அந்த 3 பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் நெய், 1/4 கப் பவுடர் சுகர், அப்புறம் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் சால்ட், அவ்வளோதான். ஒரு பவுலில் 1/2 கப் நெய் எடுத்துக்கலாம். நெய் மெல்டடாக இருக்கணும், ஆனால் சூடாக இருக்கக்கூடாது. இது கூட சுகர் பவுடர் பண்ண பிறகு 1/4 கப் மெஷர்மெண்ட் எடுத்து இதோட சேர்த்துக்கணும். பீட்டரால் இந்த மாதிரி சுகரும் கீயும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நெய்க்கு பதிலாக பட்டர் அல்லது ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் மாதிரி ஸ்டேஜில் கை வச்சு பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சாஃப்டான அதிரச மாவு பதத்துக்கு இருக்கும் இது. இப்போ இதை பிளேட் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ பிஸ்கெட் குக் பண்ணுறதுக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்ய போகிறோம். நல்ல கனமான ஒரு இரும்பு கடாயை எடுத்துருக்கேன். நீங்கள் அடியில் ஃப்ளாட்டாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதுக்கு லிட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதே மாதிரி உள்ளே இப்போ நம்ம பிஸ்கெட் வைக்கல, எம்டியாக வைக்கணும், ஹீட் பண்ணிக்கணும். எந்த பிளேட்டில் நம்ம பிஸ்கெட் குக் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் நெய் கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். இது மேலே கோதுமை மாவை தூவிக்கணும். இந்த மாதிரி தூவுறதுனால பிஸ்கட் ஒட்டாமல் அழகாக வரும். பாலித்தீன் பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு ஆயில் அதில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க பிஸ்கெட் மாவை அதில் வச்சு ரோல் பண்ணணும் சப்பாத்தி ரோலரால். இப்போ பிஸ்கெட் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏதாவது ஒரு மூடி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதால் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை இந்த மாதிரி தோசை திருப்பியால் எடுத்து இந்த பிளேட்டில் வச்சுக்கணும். இந்த பிளேட்டில் 3 தான் வைக்க முடியும். ஸோ 3 பிஸ்கெட் ஃபில் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஹீட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த கடாயை திறக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் ஹீட்டாக இருக்குது. இப்போ நல்ல ஹீட்டாக இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் அல்லது இந்த மாதிரி ஒரு பிளேட் உள்ளே போடணும். கையில் சுட்டுக்கக்கூடாது, ரொம்ப கொதிச்சிட்ருக்கோம். கை டச் ஆகிடுச்சுன்னா பயங்கர இதாகிடும். இதுக்குள்ளே அந்த பிஸ்கெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நம்ம பிஸ்கெட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டு எந்த விதத்துலேயும் இந்த கடாயில் டச் ஆகக்கூடாது டைரெக்டாக. இந்த மாதிரி இப்போ பிளேட்டு அதனால தான் அடியில் போடுறோம். அதே மாதிரி சைட்லேயும் டச் ஆகாமல் பார்த்துருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி டச் ஆனிச்சுன்னா பிஸ்கட் வந்து காந்த ஆரம்பிச்சிடும் டைரெக்டாக ஹீட் பட்டால். ஸோ அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 hour அப்படியே குக் ஆகணும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. எடுத்து பார்க்கும்போது அடியில் வெந்திருக்கு நல்லா, மேலே மட்டும் இன்னும் ரெடி ஆகலை. ஸோ இன்னொரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். கரெக்டாக இப்போ ஒரு 35 மினிட்ஸ் ஆச்சு. டோட்டலாக ரெடி ஆகிடுச்சு பிஸ்கெட். எடுத்துடலாம். நம்ம பட்டர் பிஸ்கெட் ரெடி. நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காந்திருக்க மாதிரி அடியில் தெரியும் வீடியோவில். பட் அது என்னென்ன மாவு தூவிருக்கோம் இல்லையா, அதுதான் காந்திருக்கும். அதை தட்டி எடுத்துட்டோன்னா பிஸ்கெட் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். வீடியோவில் பாருங்கள், அருமையாக பிஸ்கெட் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக சாஃப்டாக பரபரன்னு டேஸ்ட்டாக வந்திருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.